வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமைகளில் தெரியாமல் நாம் செய்யும் ஒரு சிறிய தவறு நம் வீட்டில் இருக்கும் நேர்மறை சக்தியையே குறைக்கக்கூடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த தவறு என்ன தெரியுமா? பலரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அறியாமலேயே இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை ஏன் முருகர், ஆஞ்சநேயர் மற்றும் துர்க்கை அம்மனுக்கு மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும்? இந்த வீடியோ முழுவதும் பார்த்தால் நீங்கள் இதுவரை தெரியாமல் செய்த தவறுகளை இனிமேல் தவிர்க்க முடியும். அப்படி என்றால் வாங்க வீடியோக்குள்ள போலாம். செவ்வாய்க்கிழமை என்பது வெறும் வாரத்தின் ஒரு நாள் மட்டுமல்ல. இது செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் நாள் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் குறிப்பாக முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. பலர் இந்த நாளில் விரதம் இருப்பதும் இதற்காகத்தான். ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு புனிதமான நாளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்களை செய்தால் வழிபாட்டின் பலன் குறையுமா? அதை இப்போது பார்ப்போம். முதலாவது, தேவையில்லாமல் கோபப்படுவது. செவ்வாய் கிரகம் கோபத்தையும் வீரத்தையும் குறிக்கும். அதனால் இந்த நாளில் கோபத்தை கட்டுப்படுத்துவது ஆன்மீக ரீதியாக நல்லதாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் சண்டை, கடுமையான வார்த்தைகள், சாபம் போல் பேசுவது இவற்றை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, விரதம் இருந்துவிட்டு பொய் பேசுவது. விரதத்தின் நோக்கம் வயிற்றை காலி செய்வது மட்டுமல்ல, மனதையும் சுத்தப்படுத்துவதுதான். அதனால் பொய், ஏமாற்றுதல், மற்றவரை காயப்படுத்தும் பேச்சு இவற்றை தவிர்ப்பது சிறந்தது. நண்பர்களே, இதுவரை சொன்ன 2 தவறுகளில் நீங்கள் எதையாவது செய்திருக்கிறீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மூன்றாவது, உணவை வீணாக்குவது. எந்த நாளிலும் உணவை வீணாக்க கூடாது. ஆனால் விரத நாள் அல்லது பூஜை நாளில் அன்னத்தை அவமதிப்பது நல்லதல்ல என்று நம்பப்படுகிறது. முடிந்தவரை தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான்காவது, தீபம் ஏற்றாமல் நாளை முடிப்பது. மாலை நேரத்தில் ஒரு சிறிய அகல் விளக்கு கூட ஏற்றி இறைவனை நினைத்தால் மன அமைதி அதிகரிக்கும். பல குடும்பங்களில் இந்த பழக்கம் இன்றும் தொடர்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பல பழமையான கேள்விகளில் செவ்வாய்க்கிழமை மாலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆஞ்சநேயர் மற்றும் முருகனை தரிசிக்க வருகிறார்கள். ஐந்தாவது, யாராவது உதவி கேட்டால் முடிந்தவரை மறுக்காமல் உதவுங்கள். உதவி என்பது பணம் மட்டுமல்ல, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உணவு, ஒரு சிரிப்பு கூட பெரிய தானமாக இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை இதையெல்லாம் செய்தால் நல்லது என்று பலர் நம்புகின்றனர். முருகன் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு, ஓம் சரவணபவ அல்லது ஸ்ரீராம் ஜெயராம் ஜபம், தீபம் ஏற்றுதல், சிவப்பு மலர் சமர்ப்பித்தல், ஏழைகளுக்கு உதவுதல், மன அமைதியுடன் இருப்பது. இப்போது ஒரு கேள்வி, நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எந்த தெய்வத்தை வழிபடுவீர்கள்? முருகனா, ஆஞ்சநேயரா அல்லது துர்க்கை அம்மனா? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நண்பர்களே, இன்று நாம் பார்த்தது செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாத சில ஆன்மீக பழக்கங்கள் பற்றிய பொதுவான பாரம்பரிய நம்பிக்கைகள். ஒரு முக்கியமான விஷயம், இவை பல குடும்பங்களிலும் சமய மரபுகளிலும் சொல்லப்படும் வழக்கங்கள். பிராந்தியம், குடும்ப மரபு மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை பொறுத்து நடைமுறைகள் மாறுபடலாம். இறைவனுக்கு மிகவும் முக்கியமானது தூய மனம், நல்ல நடத்தை மற்றும் கருணை என்பதையும் மறக்க வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். நமது ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.